Hi everyone, நான் Jazla Ismath. Welcome to Jazee's Recipes. இன்றைக்கி வீடியோவில் எப்படி வட்டலாப்பம் செய்கிறேன்னு பார்ப்போம். வட்டலாப்பம் நல்ல ஜூஸியாக நல்ல டார்க் கலராக அண்ட் சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ளுக்கு வர மாதிரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வட்டலாப்பம் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கருப்பட்டி. நீங்கள் கருப்பட்டி சூஸ் பண்ணி எடுக்கக்கிட்ட நல்லா கித்துள் கருப்பட்டியாக எடுத்துக்கணும். கித்துள் கருப்பட்டி ஹார்ட் ஆயிக்காது, நல்லா சாஃப்டாக தான் ஆயிக்கும். நான் எடுத்துக்கிற கருப்பட்டியை பார்த்தீங்கன்னாலே விளங்கும் எவ்வளோ சாஃப்ட் ஆயிக்கிண்டு. நான் இன்றைக்கி பிளானட் ஸ்பீக்டு ஆர்கானிக் கித்துள் ஜாகரி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா பிளானட் ஸ்பீக்டு டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைண்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வட்டலாப்பம் 10 முட்டைக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 500 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கருப்பட்டியை இதை மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பெரிய பவுல் ஒன்றில் முட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. முட்டையை எப்போவுமே வேறையாக தனி ஒரு பவுல் உடைச்சி பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களோட முட்டையில் ஒன்று ஸ்பாயில் ஆகிக்கலாம். முட்டையெல்லாம் உடைச்சி போட்ட பிறகு முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் வர விஸ்கொண்டால் நல்லா கலக்குங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி விஸ்கொண்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் சின்னதாக சீவி வச்ச கருப்பட்டியை சேர்த்து நல்லா கலக்குங்க. உங்களோட கருப்பட்டி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால கருப்பட்டி 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கரைஞ்சி முட்டையோடு மிக்ஸ் ஆகிடும். கித்துள் கருப்பட்டியோட கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. 100லிருந்து 150 கிராம் மாதிரி அவங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வட்டலாப்பத்துக்கு அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால். நீங்கள் பால் எடுக்கக்கிட்ட நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிற பிளானட் ஸ்பீக்டு ஆர்கானிக் கோகோனட் மில்க். நீங்கள் பார்த்தீங்களாண்டாலே விளங்கும் எவ்வளோ திக்காயிக்கேண்டு. இப்போ தேங்காய் பால் 500 ml மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. சீனியெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் 5 நிமிஷம் மாதிரி கலக்குங்க. அடுத்தது வட்டலாப்பத்தை கையால் நல்லா பிணைஞ்சிடணும். சம்டைம்ஸ் சின்ன சின்ன கருப்பட்டி பீசஸ் உள்ளுக்கு இருந்து அதையும் ப்ரெஸ் பண்ணி கரைச்சிடுங்க. இப்படி கையால் 2 நிமிஷம் மாதிரி பிணைஞ்சிடுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற வட்டலாப்பத்தை எவ்வளோ நேரம் பீட் பண்ணணுமெண்டு. எனக்கு இந்த ஃபுல் வட்டலாப்ப ப்ராசஸுக்கும் 25லேருந்து 30 நிமிஷம் மாதிரி தான் போச்சு. அடுத்தது வட்டலாப்பத்துக்கு நல்ல ஒரு கலர் எடுக்கிறதுக்கு சீனி கொஞ்சம் கறிக்கி சேர்த்துக்கணும். நிறைய பேர் நினைக்கிற சீனி கறிக்கினது சேர்த்தா வட்டலாப்பம் கசக்குமெண்டு. பட் அப்படி எதுவும் இல்லை. நான் இன்றைக்கி 1/4 கப் மாதிரி சீனி கறிக்கினது சேர்த்திக்கிறேன். சீனியை எப்படி கறிக்கி எடுக்கிறேன்ட்டு நான் வீடியோவில் கடைசியில் போட்டிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வட்டலாப்ப மிக்சரை வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிச்செடுத்த பிறகு நேரத்தோடு யூஸ் பண்ண எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணுமெண்டா கழுவி தான் யூஸ் பண்ணணும். கழுவாமல் யூஸ் பண்ணினீங்கன்னா பிலால் வாசம் வரும். அடுத்தது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுத்துட்டு அதை தட்டி தூளாக்கி அதால் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதை மாதிரி பிளாஸ்டிக் ரப் இல்லைன்னா அலுமினியம் ஃபைலால் கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுங்க. நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். சட்டியை கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியிலுக்கும் ஸ்டீம் ரக் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலால் வட்டலாப்ப கோப்பையை வச்சு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணினீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு வட்டலாப்பம் வெந்துடும்.
வட்டலாப்பம் வேகும் வர நான் எப்படி சீனி கறிக்கு எடுக்கிறேன்னு காட்டுறேன். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கருகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி நல்லா டார்க் ஆயின பிறகு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கசப்பாக தான் இருக்கும். பட் நீங்கள் வட்டலாப்பத்துக்கு சேர்த்திங்கன்னா வட்டலாப்பம் கசக்காது. நான் இதில் இருந்து தான் 1/4 கப் மாதிரி வட்டலாப்பத்துக்கு சேர்த்தேன். வட்டலாப்பம் வெந்த பிறகு நான் நட்ஸ் கொஞ்சம் தூவி கார்னிஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த பெருநாளைக்கு நீங்கள் இந்த வட்டலாப்பம் ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களோட ஃபுட் பேஜஸ் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. இன்னொரு ரெசிபி இன்ஷால்லா வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலண்டா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.